வெல்கம் டு ஐகான் கோடாட்டா வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஜாங்கோவை டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். நியூ ஃபோல்டர் ஈஸியாக இருக்கும். நியூ க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஃபோல்டரு பெருசாக இதுதான். இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம ஒரு இன்னொரு ஃபோல்டர் இது வந்து ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவைமோ அந்த பேரில் போட்டு சேவ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு மேலே பார்த்தீங்களா நியூ நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஃபோல்டர் செகண்ட் ஃபோல்டர் இங்கே வந்துட்டு டச் பண்ணிட்டு இப்படி சிஎம்டி கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து இங்கேருந்து ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்னன்னாக்கா நம்மளுக்கு சிஸ்டம்க்கு ஒரு என்விரான்மெண்ட் டிஃபால்ட் ஆகும். அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு சின்னதா நம்மளா ஒரு ஸ்பெசிஃபிக் ஓப்பன் பண்றது தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். நம்மளுக்கு மட்டும் தனியா சிஸ்டம் கூட இல்லாம அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா தனியா இருக்கும். என்ன சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் எம்பிஇஎன்வி ஸ்பேஸ் விர்ச்சுவல் நேம். அந்த என்விரான்மெண்ட் நேம் நீ என்ன வேணுமோ கொடுத்துக்கிறேன். அந்த இஎன்வினே கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் ஆகும் நன்றாய் வரதுக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வரும். என்ன விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா அதை நம்ம செப்பரேட்டா ஒரு என்விரான்மெண்ட் தனியாக கிரியேட் பண்ணுவோம். அதில் நம்ம என்ன பேர் கொடுப்போமோ அதே பேர்ல வந்து பாருங்க ப்ராஜெக்ட் 1 உள்ள எதுவுமே இருந்திருக்காது. இப்போ ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் ஆகும். இதுதான் நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்குள்ள தான் நம்மளுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதை ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கு வந்து சின்டெக்ஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பேரு நேம் பேக்ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் பேக்ஸ்லாஷ் ஆக்டிவேட் ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா போடுங்க, அப்பதான் வரும். என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இஎன்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராக்கெட்குள்ள நார்மலா வந்துச்சுன்னா உங்க என்விரான்மெண்ட் ஆக்டிவேட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஜாங்கோ பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு வந்து பைத்தான் ஆல்ரெடி உங்க சிஸ்டம்ல இருக்கணும். இல்லை அதுக்கு டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இன்ஸ்டால் ஜாங்கோ என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இதுக்கு இன்டர்நெட் மஸ்ட். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிச்சிங்க. இன்டர்நெட் ஸ்ட்ராங் தான் 2 மினிட்ஸ்ல வந்துடும். மாதிரி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். 5 மினிட்ஸ்ல வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச ஜாங்கோ பேக்கேஜ் என்னோட பைத்தானை வந்து வெர்ஷன் வந்து நியூ ரிலீஸ் அப்படின்னு இருந்திருக்கு. இதை நம்ம அப்கிரேட் பண்ண சொல்லிட்டு நம்ம லேப்டாப்ல கேட்கலாம், சிஸ்டம்ல கேட்கலாம், கேட்காம போவோம். நான் இப்போ பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். இது ஒரு 1 மினிட் ஆகும். இன்ஸ்டால் ஆகிட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். பாருங்க நம்மளுக்கு இன்ஸ்டால் நார்மலாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை ஆக்டிவேட் பண்ற ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது 3 தான் மெயின் ஸ்டெப். இது ஆஃப்டர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க விஎஸ் கோடு இதுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் ரெடி மாடிஃபிகேஷன் ஏதாச்சும் சென்சார் பண்றது ஈஸியா இருக்கும். அதுதான் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்க. மெயின் பைத்தான் ஐடல் இருக்கணும். வித் ஜாங்கோ ஃப்ரேம் பேக்கேஜ் இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து விஎஸ் கோடு இருக்கணும். இது இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இந்த 3 ஸ்டெப்பை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஜாங்கோ ஹைஃபன் அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் இந்த 3 இதுவை பண்ணிட்டு ஸ்பேஸ் நீங்க என்ன ப்ராஜெக்ட்க்கு நேம் வைக்கிறீங்களோ அந்த நேமிங் மென்ஷன் பண்ணும். எங்கெல்லாம் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ இங்கேயும் சரி என்விரான்மெண்ட் நேமும் சரி எல்லாம் வந்து வாட் எவர் இட் இஸ் உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இங்க நான் வந்து டெமோன்றதே கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். நான் கிரியேட் ஆயிடுச்சு. சிடினா சேஞ்ச் டைரக்டரி ஸ்பேஸ் டெமோ. நான் வந்து இப்போ அந்த பாத்தை வந்து டெமோன்ற ப்ராஜெக்ட் வந்து மாத்துறேன். இன்டர் இந்த டெமோன்னு வச்சுக்கலாம். இப்போ கோட் ஸ்பேஸ் டாட் இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து
ஸ்ட்ரெயிட்டா விஎஸ் கோடுக்குள்ள போயிட்டோம். போயிட்டு ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்து பார்ப்போம். என்டர் கொடுத்துட்டு 2 செகண்ட்ஸ் லேப்டாப் ஸ்பீடை விட்டு வந்துடும். விஎஸ் கூட ஓப்பன் பண்ணோடனே ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கு. நான் கொடுத்த அந்த 4 ஸ்டெப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். வெல்கம் இருக்குது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ஃபோல்டர் கேன்சல் பண்ணிடும். இங்கே பாருங்க, நான் கிரியேட் பண்ண டெமோன்ற பேர் கொடுத்தனா ப்ராஜெக்ட் நேம்க்கு அந்த டெமோ இதெல்லாம் அது கொடுக்குற ஃபைல்ஸ் இதெல்லாம் ஃபர்தர் வீடியோஸ்ல பார்ப்போம். மேனேஜர் இதுதான் மெயின். இது வரையும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆஃப்டர் வந்து மேனேஜ் டாட் குள்ள போயிட்டு சில பேர் டெர்மினல்ஸ் மேலே காமிக்கலாம். நியூ டெர்மினல்ஸ்ல பாருங்க பிளஸ் அது பக்கத்துல லான்ச் ப்ரொஃபைல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கும் கமெண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டீங்கன்னாக்கா பவர் செட் தேவை இங்க பாருங்க போனா டிலீட் பண்ணிக்கலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன பண்ணணும்னாக்கா சின்டாக்ஸ் பைத்தான் மேனேஜ் டாட் py இதுக்குள்ள இந்த மேனேஜ் டாட் py-க்குள்ள என்னென்னலாம் நம்ம பண்ண முடியுமோ இதை கொடுத்தீங்கன்னா காமிக்கும். பார்ப்போங்க பாருங்க, நிறைய இருக்கும். ரன் சர்வர், ஃபைண்ட் ஸ்டாட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுக்குள்ளதான் இதுல இருக்குது பாருங்க. ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் என்னென்னவோ நம்ம கொடுத்து ஸ்டார்ட் எல்லாமே இருக்கும். இது நம்ம ஃபர்தரா பார்ப்போம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸ்டார்டிங் வந்து திரும்ப பைத்தான் மேனேஜ் டாட் py பைத்தான் சர்வர் என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பேசிக் சர்வர் வந்து லான்ச் ஆயிடும். இங்க பாரு வந்துடும். எந்த இஷ்யூல இந்த மாதிரி ரெகுலர் வரதெல்லாம் வந்து ஜஸ்ட் வார்னிங் தான். அதெல்லாம் எதுவும் நீங்க போயிட்டு ஃபாலோ லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரௌசருக்குள்ள போயிட்டு அது நம்மளுக்கு இந்த நம்ம பண்ண மினி ப்ராஜெக்ட் இந்த கிளிக் பண்ணி ஃபாலோவிங் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ரௌசருக்குள்ள லான்ச் ஆகும். இந்த மாதிரி வந்துடும். திஸ் இன்ஸ்டால் ஒர்க் சக்சஸ்ஃபுல்லி. நமக்கு வெற்றிகரமா ஜாங்க வந்து இன்ஸ்டால் பண்ண முடிச்சிட்டோம். இதான் இன்னைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல அப்கமிங் என்னென்னலாம் பண்ணலாம், இதுல எப்படி ஆப் கிரியேட் பண்றது, யூஆர்எல் என்ன, செட்டிங்ஸ்னா என்ன, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றேன். பாய் கைஸ்.